அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தாத்தா பாக்கியா இதுக்கப்புறம் ஈஸ்வரி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வேணாம், ஏன்னா ஈஸ்வரியோட நிலைமையை பார்த்தியா, அங்கே கூட்டிகிட்டு போனால் கோபி நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கூட்டிகிட்டு போனான். ஆனால் இப்போ ஈஸ்வரி இருக்கிற கண்டிஷனுக்கு காரணமே இந்த கோபி தான். இதுக்கப்புறம் அவனை நம்பி நம்ம எங்கேயுமே அனுப்பக்கூடாது, உங்கள் அத்தையை நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும் சரிங்க மாமா, அதே போல் அத்தையை நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், அத்தை கண்ணு முழிச்சா சரி நம்ம நேராக டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் சொல்ல. உடனே கோபிந்து அதெல்லாம் முடியாது, என் அம்மாவை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், என் அம்மாவை ஏன் கூட என் வீட்டில் தான் நான் தங்க வச்சுட்ருப்பேன், யார் என்ன சொன்னாலும் சரி அவங்களோட நான் அனுப்பவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப அடமண்ட்டாக பேசிட்டு அங்கேருந்து உள்ளே போய் நம்ம ஈஸ்வரிக்கிட்ட ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களை நான் ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துக்காதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன தூசி கூட படாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேம்மா, ராதிகாவும் சரி அத்தையும் சரி இதுக்கப்புறம் உங்களோட விஷயத்தில் தலையிடாதபடி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப பக்கபலமாக ஈஸ்வரிக்கு பேச, ஈஸ்வரி வந்து நம்ம புள்ள நம்ம விட்டுட்டு வந்துட்டா ரொம்ப வருத்தப்படுவான் அப்படிங்கிறதுக்காக சரி கோபி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கும் அதுக்கு எந்த சம்மதமும் இல்லை, ஆனால் அவங்க தேவையில்லாமல் பேச்சு பேசுறதுனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்து படுத்துட்டேன், சாப்பிடக்கூட மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல, அதனால தான் மயக்க வந்துருச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி தாத்தா ரெண்டு பேரும் உள்ளே போய் பேச, நீ ஈஸ்வரி இதுக்கப்புறம் அவனோட போய் இருந்து கஷ்டப்பட வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாக்கியாவும் கூப்பிட்றாங்க. ஆனால் ஈஸ்வரி என்னடனா, இல்லைங்க நான் வந்துட்டா கோபி ரொம்ப வருத்தப்படுவான், கோபி நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான், அது மட்டும் இல்லாமல் அவனை தனியாக அங்கே அவ்வளோ கஷ்டப்பட விட்டுட்டு நான் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறேன், கோபி சந்தோஷமாக இருக்கிற வரை நான் அவனோட தான் இருக்குவேன், அதுவும் என்னை ரொம்ப நல்லா தான் கோபி பார்த்துக்கிறான், கிச்சன்லேருந்து அடிக்கடி டைமிங்க்கு சாப்பாடு அனுப்புகிறான், இது என்னோட தவறு தான், நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நான் கோபியோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியாவும் தாத்தாவும் நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன், எப்படியாச்சும் போ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற வரை இருந்துட்டு நம்ம தாத்தா பாக்கியெல்லாம் கிளம்பிடுறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம அம்மாவுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கமலா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ராதிகாவோட அம்மாவை அடிச்சு துரத்த போறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.